தஞ்சாவூர், சேலம் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப வசதியினை கொண்டு செல்லக்கூடிய நோக்கத்துடன் தஞ்சாவூர், சேலம் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மினி டைட்டில் பூங்காக்களை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கின்றார். மென்பொருள் படித்த இளைஞர்கள், கணினி கல்வி பயின்றவர்கள் அவர்களுடைய ஊரில் இருந்தே தகவல் தொழில்நுட்ப சேவைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் அங்கங்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு மினி டைட்டில் பூங்காக்களை 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் உருவாக்கி வருகின்றது. அதன்படி தஞ்சை மாநகராட்சிக்கான அந்த மினி டைட்டில் பூங்கா தஞ்சை அருகே இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டியில் 3.4 ஏக்கர் நிலப்பரப்பில் 30 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 55,000 சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் கொண்ட மினி டைட்டில் பூங்காவாக கட்டப்பட்டிருக்கின்றது. தற்போது தமிழக முதலமைச்சர் அதை திறந்து வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டைட்டில் பூங்கா ஆனைக்கவுண்டன்பட்டி, கருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய நிலப்பரப்பில் 29 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 55,000 சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம், கூடுதலாக மேற்கொண்டு 3 தளங்கள் என்று 3 தளங்களுடன் தற்போது அந்த டைட்டில் பூங்காவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக குறிப்பாக பெண்களுக்கு அவர்கள் வசித்து வரக்கூடிய மாவட்டங்களிலேயே தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் வேலை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.